வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் கொத்தவரங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய கொத்தவரங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. நார் சத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காயில் அதிக அளவு புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார் சத்துக்களாக இருக்கிறதால நம்மளுடைய உடலை எப்படியெல்லாம் கொத்தவரங்காய் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது, என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும் போது அதில் கலோரிகள் அளவு குறைவாக இருக்குது. ஆனால் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் எடையை நம்ம எப்பயுமே குறைக்கணும் அப்படின்னா கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். அப்போ தான் உடல் எடை குறையும். ஸோ அந்த வகையில் கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இது என்ன பண்ண முடியும்னா பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றி அதை நமக்கு ஆற்றலாக மாற்றும். அப்போது நமக்கு எந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். இரத்த சோகை நோய் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும், உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக செயல்படுவதற்கும் உடல்ல ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களுடைய குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, ரத்த சிகப்பணுக்களுடைய குறைபாடாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இதில் ரத்த சிகப்பணுக்கள் குறைவதால நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படுது. இந்த நோயை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இரும்பு சத்து இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதனால ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்டான அளவில் இருக்கிறதால உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் ஹீமோகுளோபின். அதனால உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம் எல்லாம் நீங்கி அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். அந்த நோய் வராமலும் தடுக்கலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு திறன் பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அன்றாடம் நாம வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளுடைய தாக்குதல்களை எதிர்கொள்றோம். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால தான் நமக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது. நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறனெல்லாம் வீணா போகுது. இப்போ கொத்தவரங்காய் உணவுகள் சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர் இன்னும் அதிகமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்தி இம்யூன் சிஸ்டத்தை பலமாக கொத்தவரங்காய் நமக்கு வைத்துக் கொள்வதல்ல, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். கொத்தவரங்காய் சாப்பிடும்போது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகள் அதையும் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். சரும நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது சருமம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோட்டத்தையும் தருது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும். அந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதோட முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், அந்த பிளாக் பிம்பிள்ஸ், பருக்கள், பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே ஏற்படாமல் நமக்கு தடுக்கும். அப்போ மின்னக்கூடிய மிருதுவான சருமம், பளபளப்பான சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வருவதற்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் தொடர்ந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். எந்த விதமான கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலுமே அதை கொத்தவரங்காய் நமக்கு தீர்த்து கொள்ளும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். பற்கள், எலும்புகள் வலுவடைவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கால்சியம் சக்தி அவசியம். ஸோ இந்த கால்சியம் சக்தி தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கு. கொத்தவரங்காயில் கால்சியம் சத்து இருக்கு. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம். கொத்தவரங்காயில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கும். ஈறுகள் ரத்த கசிவது, ஈறுகள் வீக்கம் ஏற்பட்டு பற்கள் அதனால ஆடுவது, இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ்,
ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு புரை, இந்த மாதிரி எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, எலும்பு சார்ந்த பிரச்சனையும் எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். இதய நோய்கள் மற்றும் இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்பு கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொத்தவரங்காயை எடுத்துக்கொள்ளும் போது இதயத்துக்கு நன்மை அளிக்கும். ஏன்னா கொத்தவரங்காய் ரத்த நாளங்களை மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கொழுப்புகள் நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் தேங்கி இருக்கிறத கொத்தவரங்காய் குறைக்கிறதால நம்ம அடிக்கடி கொத்தவரங்காய் சாப்பிட்டு வரும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். பளபளப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலுமே அவசரப்படக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகளை அதிகம் கொண்டு இருக்கிறதால இதை எடுத்துக்கொள்ளும் போது மன அழுத்தம் நமக்கு சீராயிடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம் இருக்காது. படபடப்பு தன்மையெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.